1/2 கிலோ வாங்கணும். பிடிக்கிறவங்க சாப்பிட்லாம், பிடிக்காதவங்க விட்டுருங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் உப்பு போட்டு அப்படியே மிக்சியில் அப்படியே அரைச்சிட்டு இதுலேயே போட்டிருக்கேன். குக்கர்லேயே போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. மிளகாய் தூள் தேவைக்கு ஏற்றது போட்டு விசில் போட்டுரும். ஒரு 5-6 விசில் ஏற்ற அப்படியே கலக்கி தண்ணி இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு விசில் போட்டுக்கணும். இது மேலேயே கொஞ்சோண்டு எண்ணெயை மேலே அப்படியே ரேஸாக காட்டிக்கணும். பீஃப் ஒரு சைடில் வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சோண்டு மீன் வாங்கினேன். கவலை மீனும் 2 கானாகத்தை மீனும் அப்படியே பொரிக்கிறதுக்கு பறித்து வச்சுட்டு இதை போட்டு நம்ம அப்படியே குழம்பு வச்சிடலாம். பூண்டு வெங்காயம் வெந்தயம் ஒரே ஒரு தக்காளி போட்டு மல்லிக்கீரை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி இது கொஞ்சமாக மீன் குழம்பு தனியாக வச்சுக்கலாம். புளி கரைச்சி அதில் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பழம் போட்டு அரைச்சி இதிலே ஊற்றிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற போட்டு நம்ம எதுவும் கரைச்சி வச்ச குழம்பு நம்ம அதில் ஊற்றிடலாம். மீன் குழம்பு ரெடி. கொதித்த மீன் போட்டுக்கலாம். இது வரைக்கும் 7 விசில் வந்திருக்கு பீஃபு. இன்னும் வரட்டும் 2-3 விசில். 2 கானாகத்தா கவலை மீன் ஒரு 8-9 மீன் எல்லாமே சேர்த்து 50 ரூபா. ஆமாம், பீஃபு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. தனியாக எதுவுமே தாளிக்கிறது ஒன்றும் இல்லை. எல்லாமே இதுலேயே அப்படியே போட்டோமா அப்படியே இது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது. அதை அப்படியே வற்ற வச்சு தண்ணி கொஞ்சம் வற்றினதும் நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான். பீஃபு வந்து அடிக்கடி பீஃபு சாப்பிடுங்க. மாதத்துக்கு 2 நாளாவது சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. ஹார்ட் அட்டாக் வராது, சுகர் குறையும். வந்து வீட்டில் செய்யலைன்னா கடையில் போய் சாப்பிட்டுக்கோங்க. கொத்தமல்லி வாடெல்லாம் போயிடுச்சு. மீன் ஆனம் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்புன்னு சொல்லலாம், மீன் ஆனன்னு சொல்லலாம். நாங்கள்லாம் மீன் ஆனன்னு தான் சொல்லுவோம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் இதை இறக்க வேண்டியதான். ஒரு கொதி வந்தது. 50 ரூபாயில் மீன் பொரியல் மீன் ஆனம் ரெடி ஆகிடுச்சா? நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பேசாமல் இருக்கீங்க. லைக் பண்ணுங்கப்பா, எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் போடுங்க. மீனும் பொரிச்சிடலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் குழம்பு சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். பீஃப் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். யாருக்கு என்ன தேவையோ சாப்பிட்டுக்கலாம். ஆம்பளைங்களுக்கு அதிகமாக கொடுங்க, பெண்களும் சாப்பிடுங்க. பீஃபை கொஞ்சம் அந்த இது வத்துறதுக்கு அப்படியே வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.